பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனீரோ நகரில் கடந்த மாதம் ஒலிம்பிக் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று முடிந்ததை அடுத்து பாரா ஒலிம்பிக் போட்டிகளால் மீண்டும் அந்நகரம் களை கட்டியுள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் உள்ள மரகானா மைதானத்தில் வண்ணமயமான வான வேடிக்கைகள், கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இதில் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த தமிழக வீரரான மாரியப்பன் தங்கவேலு கலந்து கொண்டு 1.89 மீட்டர் உயரத்தை தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள பெரிய வடகம்பட்டியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளியில் பயின்ற இவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு விளையாட்டுத் துறைக்கு அளித்த பல்வேறு ஊக்கம் மற்றும் பயிற்சி காரணமாக இந்த வெற்றியை எட்டியுள்ளார். அதே பிரிவில் டெல்லி அருகே நொய்டாவைச் சேர்ந்த வருண் பாட்டி 1.86 மீட்டர் உயரத்தை தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். ஒரே பிரிவில் இந்திய வீரர்கள் 2 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரரான மாரியப்பன் தங்கவேலுவின் சொந்த ஊரான பெரிய வடக்கம்பட்டியில் உள்ள அவ்வூர் மக்கள் தங்கள் ஊருக்கு பெருமை தேடித்தந்துள்ள வீரர் மாரியப்பனின் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். மாரியப்பன் என்ற மாற்றுத்திறனாளி தம்பி அந்த உயரந்தாண்டுதலில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறது பெருமையாக இருக்குது. எங்கள் ஊருக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை. ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஊர் மக்களும் சந்தோஷப்படுறேன். தம்பினால எங்கள் ஊருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. பிரேசில் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கி நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் இதோடு எங்கள் பெரிய வடம்பட்டி ஊருக்கும் ரொம்ப பெருமை சேர்த்திருக்கிறோம். இதனிடையே தங்கப் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் மத்திய அரசு 75 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசை அறிவித்துள்ளது.